வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மனிதர்கள் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் வந்து ஆகா தமிழ் OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு. அறிமுக இயக்குனரான ராம் இந்திரா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ராத்திரி நடக்கக்கூடிய ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது 6 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போகக்கூடிய ஒரு ட்ரிப், ஒரு ரீயூனியன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரீயூனியன்ல ஒன்னா சேர்ந்து சரக்கு அடிக்கிறாங்க. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு நபர், அதாவது பிரேம் அப்படின்ற நபர் வந்து மர்மமான முறையில இறந்து கிடக்குறாரு. சோ இது கொலையா இல்ல ஆக்சிடென்டல் டெத்தா அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் இந்த கதை தொடங்குது. அதுக்கப்புறம் அந்த மரணத்தை வந்து இவங்க மறைக்க முயற்சி பண்றாங்க. அந்த பாடி எடுத்து இவங்களோட கார் டிக்கியில போட்டுட்டு வந்து இவங்க ஒரு டிராவல்ல ஈடுபடுறாங்க. அந்த பயணத்துல இவங்களுக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபியர் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்ணுது, கடைசியா யாருக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கொலை எப்படி நடந்துச்சு, யார் கொலை பண்ணிருப்பா, அந்த பிளாஷ்பேக் என்ன அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பெருசா போக்கஸ் பண்ணாம அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறமாட்டு இவங்களோட அந்த ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை மெயினா போக்கஸ் பண்ணது அப்படின்றது ஒரு வித்தியாசமான முயற்சியா இருந்துச்சு. சொல்ல போனா எல்லா கேரக்டருமே வந்து ஒரு மாதிரி பதட்டத்தோடயே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அதுல இருந்து மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து கார்லி அப்படின்றவரோட கேரக்டர். இன்ஃபேக்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களை எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு தள்ளுது அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி அந்த கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு நீட்டான கிளைமேக்ஸ். எனக்கு கிட்டத்தட்ட மலையாளத்துல வந்து ஜல்லிக்கட்டுன்ற ஒரு படம் இருக்குல்ல, LJPயோடது, அந்த படம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். விஷுவலாவும் இந்த படத்தோட மூட ரொம்பவே நீட்டா கன்வே பண்ணியிருந்தாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ள கிறிஸ்பா முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு வித்தியாசமான முயற்சி. பட் இருந்தாலும் இந்த படத்துல ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குதான் செய்யுது. ஃபர்ஸ்ட் திங், இவங்களுக்கு என்ன நடக்க போகுது, இல்ல இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற அந்த ஒரு த்ரில் எலிமெண்ட் இருக்குல்ல, அது பெரிய லெவல்ல இந்த கதையில மிஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில காட்சிகள் அப்படின்றது நல்லா பரபரப்பா எடுத்திருந்தாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த மூவில அதை தவறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பயந்த மாதிரி நடிக்கணும் தான், பட் அதுவே ரொம்ப நேரத்துக்கு பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படத்துல இன்னுமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அதை பெரிய லெவல்ல பூர்த்தி பண்ணல. பட் ஒரு புதுமையான முயற்சி, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.